Hi guys, இது உங்க சேனல் Maxo Mania. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பத்தூர் டு அண்ணா யூனிவர்சிட்டி ஷார்டஸ்ட் ரூட்ஸ்லாம் பார்க்க போறோம். ஷார்டஸ்ட் ரூட்ஸோ இல்லையோ, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம போக முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். என்னடா மேக்ஸ் சேனல் சொல்லிட்டு vlog பண்ண போறாங்களான்னு பாக்குறீங்களா? கிடையாதுங்க, இதுவும் மேக்ஸ் தானே. ஷார்டஸ்ட் ரூட், ஷார்டஸ்ட் பாத் இல்ல காஸ்ட் எஃபிஷியன்ட் பாத் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆப்டிமைசேஷன் தானே. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது பஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரும் போது என்ன நினைச்சேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது இந்த ஸ்ட்ரெயிட் பஸ் தான். ஸ்ட்ரெயிட் பஸ்ல நமக்கு 3 இருக்கு, A47, 4070 அண்ட் 47C. இதோட ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். டைம் வந்து ஒரு 1.5 hours வந்து 2 hours ஆகும். ஸ்டார்டிங்ல அப்படி நினைச்சதாங்க நான் போனேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போகும்போது வந்து ஸ்ட்ரெயிட் பஸ், அப்பாடா ஏறி உட்காந்தா கூட்டு போய் இறக்கி விட்டுருவாங்க அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சு இதுதான் ஈஸியான ரூட் அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க உங்களுக்கு எது ஈஸியான ரூட்னு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து இதுதான் ஈஸியான ரூட் அப்படின்னு நினைச்சேன். ஆனா போக போக தான் தெரிஞ்சது ஸ்ட்ரெயிட் பஸ்ல சம்டைம்ஸ் வந்து 3 hours கூட ஆச்சு. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மி. மார்னிங், அதாவது எல்லா பஸ்லயும் ஒவ்வொரு பஸ் தான், எல்லா ரூட்லயும் ஒவ்வொரு பஸ் தான் வந்து ஒரு பஸ்ஸோ 2 பஸ் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி டிக்கெட் பிரைஸ் வந்து போகும்போது 33, வரும்போது 35. அடுத்த மோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் பஸ் தான். இது வந்து ஸ்ட்ரெயிட் கிடையாது. நம்ம முதல்ல அம்பத்தூர் ஓட்டில இருந்து கோயம்பேடு போறோம். கோயம்பேடு போறதுக்கு வந்து நமக்கு 70A ஒரு 77 இருக்கு. இதோட ஃப்ரீக்வன்சி நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மாடரேட் வந்து ஒரு ஹை இருக்கும். எனக்கு வந்து எல்லாத்துலயும் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போறதுக்கு மனசு வரல. பிகாஸ் நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸே வராம நம்மளே நிறைய நேரம் வெயிட் பண்ணிருப்போம். ஸோ அதனால ஒரு மாடரேட் டு ஹை ஃப்ரீக்வன்சில இது இருக்கும். டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா டீலக்ஸ் பஸ்ல 23 rupees. அப்புறம் கோயம்பேடு போயிட்டு அங்க இருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு, 78. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சியும் மாடரேட் அண்ட் போகும்போது ரேட் வந்து 21. ரிட்டர்ன் வரும்போது, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி டு CMBT வந்து நமக்கு ரேட் 23. அடுத்து இப்ப அதே மாதிரி அம்பத்தூர் டு சிஎம்பிடி போயிட்டு சப்போஸ் அந்த ஒரே பஸ் ஆன 78 இல்ல அப்படின்னா, ஏன்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து மாடரேட் தான். இப்ப அந்த பஸ் இல்ல அப்படின்னா நம்ம வந்து அங்க இருந்து நம்ம கிண்டி போகலாம். ஸோ கிண்டிக்கான பஸ் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 170, 170C, நிறைய வேரியேஷன்ஸ் அதுல இருக்கு. அதே மாதிரி 113, D70, 570, M70. ஓகே, அதுக்கு இதோட ஃப்ரீக்வன்சியும் மாடரேட் டு ஹை, நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சியாக வச்சுக்கலாம். ஸோ சிஎம்பிடி டு கிண்டி வந்து பிரைஸ் ரேட் வந்து 19. அப்புறம் கிண்டி போயிட்டு அங்கிருந்து நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். 49, 49F, 21G, 78, 21EET, இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். இதோட ஃப்ரீக்வன்சிஸும் வந்து மாடரேட் டு ஹை. இதோட பிரைஸ் ரேட் வந்து போகும்போது 11, ரிட்டர்ன் வரும்போது 13. அடுத்து வந்து நம்ம அம்பத்தூர் ஓட்டில இருந்து அம்பத்தூர் எஸ்டேட் போயிடலாம். அதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. நான் நம்பர்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சில நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அம்பத்தூர் எஸ்டேட்ல இருந்து கிண்டிக்கு போகலாம். இதுக்கு வந்து D70 பஸ் இருக்கு. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சியும் கொஞ்சம் அதிகம் தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 1 hourக்கு ஏதோ பஸ் இல்லை அப்படின்னா, அடுத்தடுத்து பஸ் வரப்போகுது 1 hourக்கு அப்புறம் அப்படிங்கறத நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இந்த 1 hourக்கு அப்புறம் வர பஸ் வந்து ஃபர்ஸ்ட் பஸ் கூட்டமா இருக்கும், அதுக்கடுத்த பஸ் கொஞ்சம் காலியா இருக்கும். அதுக்கப்புறம் F70 வந்து ஓட்டில இருந்து கிண்டி போகும். இதோட ரூட் வேற, D70யோட ரூட் வேற. அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டத்தோட F70 வந்து ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப லோ. அண்ட் அதே மாதிரி D70யோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். ஸோ எஸ்டேட் டு கிண்டி வந்து பிரைஸ் 25. அதுக்கப்புறம் கிண்டி டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நம்ம முன்னாடி போட்ட பஸ் நம்பர்ஸே நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பஸ் ரூட்ஸ் எல்லாமே. இப்போ அடுத்து வந்து ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நல்ல நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருந்துச்சு, அதாவது வேளச்சேரி ட்ரெயின். ஸோ அது போனோம் அப்படின்னா நம்ம மத்திய கைலாஷ், அதாவது கஸ்தூர்பா நகர்ல இறங்கி நம்ம கஸ்தூர்பா நகர்ல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பஸ்ஸோ இல்லை பை வாக்கோ ஆட்டோவோ நம்ம போய்க்கலாம். பட் இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு த்ரூ ட்ரெயின்ல தான் நம்ம போய் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு போயிடலாம். ஸோ சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒரு சப்வே இறங்கி ஏறி நம்ம வந்து பார்க் ஸ்டேஷன் போயிட்டு அங்கிருந்து வந்து நம்ம கிண்டிக்கு ஒரு ட்ரெயின் எடுக்கலாம். அது வந்து தாம்பரம் ஒரு செங்கல்பட்டு ட்ரெயின் ரெண்டுமே வந்து போகும். ஸோ அங்க இருந்து வந்து நம்ம கிண்டியில இறங்கிடலாம். ஸோ கிண்டியில இறங்கிட்டு கிண்டில இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம ஆல்ரெடி ரூட்ஸ் பார்த்துருக்கோம், பஸ் அதுல வந்து நம்ம போயிடலாம். இதோட பிரைஸ் ரேட் பாத்தீங்கன்னா 10. ஸோ இதுதான் கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாத்துலயோட காஸ்ட் எஃபிஷியன்டாவும் இருக்கும். இது வந்து பர் ட்ரிப்புக்கு 10, அதாவது அம்பத்தூர் டு சென்ட்ரல் வந்து 5, சென்ட்ரல் அதாவது பார்க் டு கிண்டி வந்து 5. ஸோ டோட்டலா 10. அடுத்து வந்து மெட்ரோ வந்து கொஞ்சம் டைம் சேவிங்கா தான் இருக்கும். பட் நமக்கு வந்து அம்பத்தூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிண்டிக்கும் கிடையாது, கிண்டில இருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நம்ம திருப்பி மாறி ஆகணும்.
ஸோ அம்பத்தூர்லேருந்து நம்ம வந்து எதிர் சிஎம்பிடி போகலாம், இல்லைனா திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிடலாம். அங்கேருந்து வந்து ஆலந்தூர் போகலாம். நம்ம ஆலந்தூர், ஏன்னா கிண்டிக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட்டான மெட்ரோ கிடையாது. ஆலந்தூர் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டேஷன் தான் நமக்கு முன்னாடி பின்னாடி வரும். ஸோ அந்த ஆலந்தூர்லேருந்து கிண்டி வந்துட்டு, ஸோ கிண்டியிலேருந்து அகெயின் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நம்ம பஸ் ஆர் ஆட்டோ நம்ம என்ன வேணால் மாறிக்கலாம். இதே வந்து நம்ம சென்ட்ரலுக்கும் போகலாம். கிண்டியிலேருந்து சென்ட்ரலுக்கு போயிட்டு சென்ட்ரல்லேருந்து நம்ம நார்மல் ட்ரெயினும் எடுத்துக்கலாம், லோக்கல் ட்ரெயினும் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி ஆர் லைஃப் சேவிங் இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் பஸ் இல்லை ட்ரெயின் இல்லை, ட்ரெயின்ஸ் மோஸ்ட்லி இருக்கும், பட் பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஆட்டோஸும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், ஷேர் ஆட்டோஸும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கிண்டிக்கு ஆட்டோ இருக்கும். ஸோ கிண்டிலேருந்து கோயம்பேடுக்கு இருக்காது. நம்ம அம்பத்தூர்லேருந்து எஸ்டேட்டுக்கும் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண நிறைய மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அண்ட் நான் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அம்பத்தூர்லேருந்து நம்ம டி நகர் போயிட்டு டி நகர்லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி போகலாம். பட் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் திஸ் பிகாஸ் நம்ம கரெக்டாக டிராஃபிக்கில் மாட்டிப்போம். நான் வந்து நிறைய ரூட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு ரூட்ல ஃபிக்ஸ் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நான் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன் ஃப்ரம் அம்பத்தூர் டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் இன் சரௌண்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon. Bye bye.